பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 27/3/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நித்திய ஜீவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவை எப்படி பெறலாம்? ஒரு 7 காரியங்களை நான் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். முதலாவதாக யோவான் 3:36 வாசிக்க கேட்போம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். ஆமென். ஆக விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை அறிகிற அறிவை பெறுவது இயலாத காரியம். இரண்டாவதாக யோவான் 5:39 வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேதம் இல்லாமல் கர்த்தரை அறிகிற அறிவை பெறுவது இயலாத காரியம். மூன்றாவதாக யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தில் பானம் பண்ணுதல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிறதான உடன்படிக்கையை குறிக்கிறது. உடன்படிக்கைக்குள் வராத எவனும் நித்திய ஜீவனை பெற இயலாது, அதாவது கர்த்தரை அறிகிற அறிவை பெற இயலாது. நான்காவதாக யோவான் 10:27-28 வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லும் ஆடுகள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லாமல் கர்த்தராகிய தேவனை அறிவது இயலாத காரியம். அல்லேலூயா. ஐந்தாவதாக ரோமர் 2:7 வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. கிரியைகளினாலே தேடாமல் அல்லேலூயா கர்த்தரை அறிகிற அறிவு பெறுவது இயலாத காரியம். ஆறாவதாக கலாத்தியர் 6:8 வாசிக்க கேட்போம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். விதைக்காமல் கர்த்தரை அறிகிற அறிவை பெறுவது இயலாத காரியம். ஏழாவதாக மார்க்கு 10:29-30 வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இழக்காமல் நித்திய ஜீவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவை ஒருவன் பெறக்கூடாது. இந்த 7 காரியங்களையும் விவரித்து சொல்வதற்கு நேரம் போதாது. இந்த 7 காரியங்களும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். அமர்ந்திராமல் அவரே கர்த்தர் என்று அறிகிற அறிவை பெற முடியாது. அல்லேலூயா. எரேமியா 6:16 வாசிக்க கேட்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனை பெறக்கூடாதபடிக்கு, அதாவது கர்த்தரை அறிகிற அறிவை பெறக்கூடாதபடிக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடிட்டே இருக்கிறோம். அநேக காரியங்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம்.
கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதற்கு நமக்கு நேரம் கிடைக்கல. ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நிற்க வேண்டும். பாருங்களேன், இந்த வசனம் வழிகளிலே தொடங்கி வழியிலே முடியும். அதாவது நாம் தெரிந்து கொண்ட வழிகள் அநேகம். அல்லேலூயா. சீசனுக்கு சீசன் வழி மாறும். ஆண்டு சொல்றாரு, வழிகளிலே நின்று முதல்ல ஸ்டாப் பண்ணி விசாரி, கற்றுக்கொள். அப்பதான் நமக்கு நல்ல வழி எது என்று தெரியும். அல்லேலூயா. அதிலே நடக்கும்போது நம்ம நித்திய ஜீவனை பெற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை நிறுத்தி கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்குவோம். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கும். அந்த அறிவு நமக்கு நித்திய ஜீவனாய் செயல்படும். நித்திய ஜீவனானது இவ்வுலகத்திற்குரியது அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியது. நம்முடைய எய்ம் பரலோக ராஜ்யம் தான். அல்லேலூயா. நாம் எதற்காக கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம்? பரலோக ராஜ்யம் செல்வதற்கு தான். இந்த பூமியிலே சம்பரமாய் வாழ்வதற்கல்ல, இந்த பூமியிலே ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைப்பதற்கல்ல, பரலோக ராஜ்யம் செல்வதற்காகத்தான் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்கிறதை உணர்ந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் விளங்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.